வணக்கம். ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பட்டு போன்ற மென்மையான சருமம் பெற இப்படி பாடி ஸ்க்ரப் செய்யுங்க. நம்மளுடைய ஃபேஸ் எப்படி மென்மையாக இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய உடலில் எல்லா பாகங்களுமே மென்மையாக வச்சுருக்கோன்னு பெண்களுக்கு ஆசை இருக்குங்க. அப்படி வச்சுருக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப்பு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி ரொம்ப சாஃப்டாக குழந்தையோட சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க. இதுக்கு நான் சொல்கிற மாதிரி அளவுகளில் ஸ்க்ரப்பு ரெடி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு நல்ல சுத்தமானதாக இருக்கணுங்க, கலப்படம் இருக்கக்கூடாது. அதாவது இதில் ஏதாவது வேறு பொருட்கள் கலந்து நீங்கள் பவுட்ரு ரெடி பண்ண இதாக இருக்கக்கூடாது. வெறும் கடலை மாவாக மட்டும்தான் இருக்கணும். கடலை மாவு 1 கப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் புளிச்ச தயிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பசுமாட்டோட பாலில் தயாரித்த தயிர் அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அது கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தயிர் எடுத்துக்குங்க. ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கோ. எலுமிச்சம்பழம், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எலுமிச்சம்பழம் எடுத்து அது நல்லா பழுத்த பழமாக இருக்கணுங்க. அதில் பாதி பழம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதோட சாறை எடுத்துக்கோங்க. அதில் விதைகள் இருக்கும் இல்லைங்களா, அதை போடாதீங்க, அதை தூக்கி போட்டுருங்க. வெறும் சாறு மட்டும் இருக்கணுங்க. அந்த சாறையும் இதோட ஒன்றா நல்லா ஃபஸ்ட்டு தயிர், கடலை மாவு, இந்த எலுமிச்சைச்சாறு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால், பசும் பாலுங்க. பாக்கெட் பாலை விட பசும்பால் பெஸ்ட்டு. பசும்பால் நீங்கள் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோ. பசும்பால் நீங்கள் சேர்த்துறது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேஸ்ட்டு வர பதம் அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். அந்த அளவுக்கு கூட ஒன்றும் இது இல்லை. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சந்தனத்தூள், இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய சந்தன பவுடர், பியூர் சந்தன பவுட்ரு. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. அந்த பியூர் சந்தன பவுட்ரு நீங்கள் போடும்போது என்னாகுன்னா வெயில்னால் ஏற்படக்கூடிய அந்த சன் டேன் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதனால் பியூர் சந்தன பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோனா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டால் போதுங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ்லேருந்து உங்களுடைய கால் பாதம் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மைல்டாக ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பண்ணால் மட்டும் போதுங்க. பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆகணும், நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸை உங்களுடைய ஃபேஸாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், நீங்கள் அப்படியே தொட்டு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக அப்படியே பேபி ஸ்கின் மாட்டம் உங்களுடைய ஸ்கின்னு மாறிடும். அவ்வளோ நேச்சுரலாக இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட இந்த ஸ்க்ரப்பு பயன்படுத்தலாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எலுமிச்சம்பழ சாறு மட்டும் தவிர்த்துடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.